மாலிகி யௌமித்தீன். பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி. இம்மையில் மனிதன் புரியும் நன்மை தீமை அனைத்துக்கும் ஒரு நாள் பிரதிபலன் கிடைத்தே தீரும். அன்று நன்மைக்கு பரிசாக சொர்க்கமும் தீமைக்கு தண்டனையாக நரகமும் வழங்கப்படும். அந்நாள்தான் உலக அழிவுக்கு பிறகு வரும் மறுமை நாளாகும். அந்த நாளின் அதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கும் நீதிபதியாக இருப்பவன் அல்லாஹ் தான். அதிபதி என்பதை குறிக்க மூலத்தில் மாலிக் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதை மலீக் என்றும் சிலர் வாசித்துள்ளனர். இரண்டும் ஆதாரபூர்வமான சரியான ஓதுதல் முறைகள்தான். மாலிக் என்னும் சொல் மில்க் உடைமை என்னும் சொல்லில் இருந்து பிறந்தது ஆகும். இதன்படி மாலிக் என்பதற்கு உரிமையாளன் என்று பொருள். நிச்சயமாக நாமே இந்த பூமிக்கும் அதில் உள்ளோருக்கும் உரிமையாளர் ஆவோம் என அல்லாஹ் கூறுகின்றான். மலீக் என்னும் சொல் முல்க் என்னும் சொல்லில் இருந்து கிளைத்ததாகும். இதன்படி மலீக் என்பதற்கு அரசன் ஆட்சியாளன் என்று பொருள். அன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் யாருக்கு உரியது தெரியுமா? அடக்கி ஆளும் ஏகனாகிய அல்லாஹுக்கே உரியது. அன்றைய தினம் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கே உரியது என்கிறது மற்றொரு வசனம். பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி என்று கூறுவதால் மற்ற நாட்களுக்கு அல்லாஹ் அதிபதி அல்லன் என்று பொருள் ஆகாது. அகில உலகங்களின் இறைவன் ரப்புல் ஆலமீன் என முன்பே அல்லாஹ் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இது இம்மை மறுமை இரண்டிற்கும் பொருந்தும். இருப்பினும் இம்மையில் மனிதர்கள் கூட ஆட்சி அதிகாரத்திற்கும் சொத்துக்களுக்கும் உரிமை கொண்டாடி தங்களையும் அதிபர் என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் மறுமையில் அவ்வாறு யாரும் வாதிடவோ அல்லாஹ்வின் அனுமதியின்றி எவரும் பேசவோ கூட இயலாது. இதனாலேயே மாலிகி யௌமித்தீன் மறுமை நாளின் அதிபதி என குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது. அந்நாளில் ரஹ்மான் யாருக்கு அனுமதி வழங்குகிறானோ அவர்கள் தவிர வேறு யாரும் பேச முடியாது என்கிறது குர்ஆன். அந்நாள் வரும்பொழுது அல்லாஹ்வின் அனுமதியின்றி எவரும் பேச இயலாது என்கிறது மற்றொரு வசனம். உண்மையில் அதிபதி மாலிக் என்னும் பெயருக்கு பொருத்தமானவன் அல்லாஹ் ஒருவனே. இவ்வுலகில் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு அதிபதி என்னும் பெயர் வழங்கப்படுவதெல்லாம் உருவகம்தானே தவிர உண்மையல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலக முடிவு நாளில் அல்லாஹ் இந்த பூமியை கையகப்படுத்துவான், வானத்தை தனது வலது கரத்தில் சுருட்டி கொள்வான். பிறகு நானே அதிபதி, நானே அரசன், உலகத்தின் அரசர்கள் எங்கே, சர்வாதிகாரிகள் எங்கே, அகந்தை கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். மாலிகி யௌமித்தீன் என்பதிலுள்ள தீன் என்னும் சொல்லுக்கு பிரதிபலன் விசாரணை என்று பொருள். இதன்படி யௌமுத்தீன் என்றால் பிரதிபலன் அளிக்கப்படும் நாள் அல்லது விசாரணை நாள் என்று பொருள். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பின் மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டு பிரதிபலன் வழங்க பெறுவோமா என மனிதன் கேட்கின்றான். இந்த வசனத்தில் பிரதிபலன் வழங்க பெறல் என்பதை குறிக்க தீன் என்னும் சொல்லின் செயற்பாட்டு வினையான மதீனூன் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. புத்திசாலி யார் என்றால் சுய விசாரணை செய்து கொண்டு இறப்புக்கு பின் வரும் நாளுக்காக செயல்படுகின்றவன்தான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கு விசாரணை என்பதை குறிக்க தீன் என்னும் சொல்லின் வினைச்சொல்லான தான என்பது ஆளப்பட்டுள்ளது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறைவனால் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்பே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யௌமுத்தீன் என்பது மக்கள் விசாரணை செய்யப்படும் மறுமை நாளாகும். அந்நாளில் அவர்களின் வினைகளுக்கு ஏற்ப பிரதிபலன் அளிக்கப்படும். வினை நல்லதாயின் பிரதிபலனும் நல்லதாக இருக்கும். வினை தீயதாயின் பிரதிபலனும் தீயதாகவே அமையும். அல்லாஹ் யாரை மன்னிக்கின்றானோ அவரை தவிர